நேசரே, உம்மையே நம்பியுள்ளே. நீர் விரும்பும் நல்ல பாதைகளை தினந்தோர் காட்ட வேண்டும் திவ்யநாதரே, தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, என் ஆறுதலே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, எங்கள் ஆறுதலே. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே, உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே, உம்மையே நம்பியுள்ளே, உம்மையே நம்பியுள்ளே. நீ விரும்பும் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்டவே திவ்யநாதரே, தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநா. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அழைக்கும் தெய்வமே, நல்லாறுதலே. அன்பின் சிகரமே, என் ஆருயிரே, அழைக்கும் தெய்வமே, நல்லாறுதலே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வம். நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, என் துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, என் துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போல், வறண்ட நிலம் தவிப்பது போல், என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா, ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதை. கமான். எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. உமக்கு பிரியமானதை செய்ய
எனக்கு கற்றுத்தாரும் இவமே. சொல்லுங்க, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உந்தல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டும். சொல்லுங்க, உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேச. உம்மையை நம்பியுள்ளோ, நீங்க விரும்பும் உங்க நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையில் உங்களுடைய சமூகம் எங்களை நடத்துவதாக. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளுவதாக. உம்முடைய மகிமையால் எங்களை முடிசூட பண்ணுவீராக. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய உனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிற வாக்கின்படி மக்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைய தியானத்திற்கென்று ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். தானியேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம். ஜீசஸ் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கலாம். மைக்கில் வாசிக்கலாம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவு இரக்கம் கிடைக்கும்படி செய்தார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம் வாழ்க்கையிலே உறுதியான தீர்மானங்கள் வேண்டும் என்கிற தலைப்பிலே இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஒரு மனிதனுடைய தீர்மானம்தான் அவனை வெற்றியுள்ள வாழ்க்கையுள்ளவனாய் மாற்றும். ஆம், வசனம் தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். ஆம், லக்கு இருக்க வேண்டும். நமக்கென்று ஒரு தீர்மானம் இருக்க வேண்டும். தீர்மானம் இல்லைன்னா வாழ்க்கையில் ஒரு நடைபினமாக இருப்போம். தேவ பிள்ளைகளே, பல காரியங்களில் நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும். ஆம், நம்முடைய வாழ்க்கையில் தேவ பிள்ளைகளே எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் அநேக காரியங்கள். ஆனால் நாம் எடுக்கிற தீர்மானங்கள் நல்ல தீர்மானங்களாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் தவறான காரியங்களை தீர்மானித்து கொள்ளும்போது அந்த தவறான காரியமே நம்முடைய வாழ்க்கையில் நம்மை தீய பாதையிலே கொண்டு போய் விடுகிறது. தப்பான ஒன்றை நாம் பிடித்து கொள்வோம், தவறான ஒன்றை செலக்ட் பண்ணி கொள்வோம், தவறான ஒரு காரியத்தை வைத்துக்கொண்டு இதை நான் விடவே மாட்டேன், இதை தான் செய்வேன் என்று சொல்லி நாம் உறுதியாக இருக்கும்போது நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் நன்மையான காரியங்கள் ஒன்றும் நடக்காது, ஒன்றும் வராது. தேவ பிள்ளைகளே, என்ன நான் சொல்லுகிறேன், உறுதியான தீர்மானம் வேண்டும். தேவ பிள்ளைகளே, இங்கே பார்த்தீர்களா, தானியேல் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். என்ன தீர்மானம் எடுக்கிறார் பாருங்க. திராட்சை ரசத்தினாலே அவர் பானம் பண்ணும் ராஜா போஜனத்தினாலும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகள் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டானாம். தேவ பிள்ளைகளே,
நாம் எடுக்கிற தீர்மானங்களுக்கு நமக்கு உதவி செய்கிறது கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். தேவ பிள்ளை, நாம் தீர்மானம் எடுத்துருவோம். அந்த தீர்மானத்தை நம்மளால் நிறைவேற்றுவதற்கு நம்மளால் சாத்தியம் இல்லாத சூழ்நிலைகள் நமக்கு இருக்கும். ஆனால் நம்ம எடுக்கிற தீர்மானங்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்குமானால், தேவனுக்கு சித்தமானதாக இருக்குமானால், அந்த தீர்மானத்தை தேவனே வாய்க்க பண்ணக்கூடியவராக இருக்கிறார். இங்கே தானியேல் எடுத்த தீர்மானம் என்னென்றா, போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது, திராட்சை ரசத்தினால் என்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று தீர்மானம் பண்ணி வேண்டிக் கொள்ளுகிறானா. அது அந்த தீர்மானம் கர்த்தருக்கு பிரியமானதாக இருந்தது. அதை தீர்மானித்த போது தேவன் அவனுக்கு அந்த ராஜாவின் இடத்திலும் அந்த பிரதான இடத்திலும் தயவையும் இரக்கத்தையும் உண்டு பண்ணினாராம். எடுத்த தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு அல்லது எடுத்த லக்கை நிறைவேற்றுவதற்கு நமக்கு தேவையான ஒன்று எதுவென்றால் தேவனுடைய தயவு தேவை, தேவனுடைய இரக்கம் தேவை. தேவனுடைய தயவும் தேவனுடைய இரக்கமும் இல்லை என்றால் ஒன்றுமே செய்யவே முடியாது. தேவ பிள்ளைகளே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவினால தான் செய்ய முடியும். நாம் விரும்புகிறதுனால அல்ல, ஓடுகிறதுனாலும் அல்ல, இறங்குகிற தேவனால தான் முடியும். தேவ பிள்ளைகளே, இன்றைய நாட்களில் பார்த்தீங்கன்னா விவசாயிகள், டெல்டா விவசாயிகள் விதையை விதைத்தார்கள், நீர் பாய்ச்சினார்கள். ஆனால் அவருடைய அறுவடையானது சுபமாய் முடியும் என்று எதிர்பார்த்தால் முடியவில்லை. காரணம், வெள்ளச்சேதத்தினால் பயிர்களெல்லாம் அழிந்து போனது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, விதைக்கிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே ஆகுமா. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் அதை கம்பீரமாய் அறுத்து கொண்டு வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, நான் என்ன சொல்லுகிறேன், உங்கள் தீர்மானத்தில் முதலாவது நல்ல தீர்மானம் இருக்க வேண்டும். நம்முடைய தீர்மானம் நல்ல தீர்மானம் இருக்க வேண்டும். ரெண்டாவது, அந்த தீர்மானம் நிறைவேறுவதற்கு தேவ பிள்ளைகளே தேவனுடைய தயவு வேண்டும். அந்த தீர்மானம் நிறைவேறுவதற்கு தயவு வேண்டும். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நிறைய நேரத்தில் நாம் நினைக்கிறோம் நம்மளால் எல்லாம் செஞ்சிட முடியும், என் கூட கர்த்தர் இருக்கிறார், அப்படி நம்மளே ஒரு பொய் கணக்கு போட்டுக்கொண்டு சிலத்தை நம்ம செய்வோம். இல்லைங்க, தேவன் தயவு, தேவனுடைய இரக்கம் இருக்குமானால் நம்முடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். தேவ பிள்ளைகளே, இங்கே முதலாவது நான் சொன்ன மாதிரி தீர்மானம் வேண்டும். ரெண்டாவது, அந்த தீர்மானத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். என்னவா இருக்கணும்? தீர்மானத்தில் உறுதியாக இருக்கணும். நம்ம தீர்மானம் எடுத்துடுறோம், புது புது தீர்மானங்களை எடுப்போம், அதை செய்கிறோம் இதை செய்கிறோம், பார்த்தீங்கன்னா நிறைய தீர்மானங்களை எடுக்கிறோம். ஆனால் ஒரு தீர்மானத்தையும் நம்மளால் செய்ய முடியாது. அன்பு பிள்ளைகளே, தீர்மானத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். ஆமென். தீர்மானத்தில் உறுதியாக இருக்கணும். இதை நான் கர்த்தர் செஞ்சிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி சொல்கிறேன், நல்ல தீர்மானம் எடுக்கணும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து அந்த தீர்மானத்தை எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா சவுல் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். என்ன தீர்மானம் எடுக்கிறார் தெரியுமா? சவுல் தாவீதை கொலை பண்ணணுன்ட்டு. சவுலுடைய தீர்மானம் பாருங்க, தாவீதை எப்படியாவது அழிச்சிடணும், தாவீதை எப்படியாவது கொன்று போகணும். இந்த விஷயம் யோனத்தான், தன் சகோதரர், தன்னுடைய மகனாகிய யோனத்தானுக்கு தெரிந்து, தாவீதுடைய நண்பன் தான் யோனத்தான், அவனுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் யோனத்தான் என்ன பண்ணுறான்? தேவ பிள்ளைகளே, யோனத்தான் என்ன செய்கிறான்னா, தாவீதை என் தகப்பனார் கொன்று போடக்கூடாது, அவர் தேவனுடைய மனுஷன், தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், கிருபை நிறைந்தவன் என்று சொல்லி அவன் ஒரு தீர்மானம், அவன் யோனத்தானுக்கு தெரிகிறது. ஆனால் சவுலுக்கு என்னன்னா, எப்படியாவது அவனை கொன்னுடணும், அவனை எப்படியாவது சமயம் பார்த்து அவனை அழிச்சிடணும், சமயம் பார்த்து அவனை அழிச்சிடணும்னு சொல்லி யார் தீர்மானம் எடுக்கிறது? சவுல் தீர்மானம் எடுக்கிறான். ஆனால் இந்த தீர்மானம் கர்த்தருக்கு பிரியமாவே இல்லை. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ரட்சிக்கிறவர், அவர் அழிக்கிறவர் அல்ல. ஆண்டவர் நன்மை செய்கிறவர், தீமை செய்கிறவர் அல்ல. ஆண்டவருக்குள்ளே இருக்கிற ஆவி அழிக்கிற ஆவி இல்லை, நன்மை செய்கிற ஆவி. நம்ம கூட சில நேரத்தில் நமக்குள்ளே ஒரு டிசிஷன் எடுத்துருவோம், இதை செய்யக்கூடாது, இங்கே போகக்கூடாது,
அதை பேசக்கூடாது, அங்கே வைக்கக்கூடாது. தவறான தீர்மானங்கள். அந்த தீர்மானத்தினால் யாருக்கு பின்னடைவு தெரியுமா? நமக்கு தான் பின்னடைவு. தேவ பிள்ளை, நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் தான் பின்னடைவு. தேவ பிள்ளைகளே, ஒரு நாள் நம்ம சில நேரத்தில் நம்ம யோசிச்சிருப்போம், நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும், ஏதோ ஒரு துன்பம், நம்ம தப்பாக இல்லை, நம்ம செய்யக்கூடாது அப்படி நம்ம நினைப்போம். ஆனால் நீங்கள் எடுக்கிற தீர்மானம் உங்களை பின்மாற்றத்துக்குள்ளே கொண்டு போய்விடும். நீங்கள் எடுக்கிற தீர்மானம் உங்களை அழிவுக்குள்ளே கொண்டு போயிடும். சவுல் எப்படி அழிந்து போனான் தெரியுமா? அவன் எடுத்த தீர்மானங்கள் தவறான தீர்மானம். அவனுடைய எடுத்த டிசிஷன்ஸ், எவ்ரிதிங் இஸ் ராங். தேவ பிள்ளைகள், அவன் தீர்மானங்கள் தவறானதாக இருந்ததுனால் அவன் ராஜ்ய பாரமே அழிந்து போனது. அன்பு தேவ பிள்ளைகளே, நான் ஒன்று சொல்றேன், நல்ல தீர்மானங்களை எடுக்க வேண்டும். ரெண்டாவது, தீர்மானங்களில் உறுதியாக இருக்க வேண்டும். தீர்மானங்களில் உறுதியாக இருக்கணும். நல்ல தீர்மானம் எடுக்கணும், தீர்மானங்களில் உறுதியாக இருக்கணும். தேவ பிள்ளைகளே, மூன்றாவது, அந்த தீர்மானங்களை நாம் என்ன பண்ணணும்? தேவ பிள்ளைகளே, அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற முயற்சி எடுக்கணும். தீர்மானத்தை எடுத்துருவோம், ஆனால் முயற்சி எடுக்காமல் சோம்பேறித்தனமாக இருப்போம். தீர்மானம் எடுத்துருப்போம், இதை செய்யணும்பா, இதை ரெடி பண்ணணும், இதை பண்ணணும், நம்ம முயற்சி எடுத்துருக்கலாம். புரியுதுங்களா? தீர்மானம் எடுக்கணும், முயற்சி எடுத்துருக்கலாம். ஆனால் தீர்மானம் இதான் தீர்மானம். இதை முயற்சி எடுக்காமல் இருந்தால் என்ன பண்ண முடியும்? தேவப்பிள்ளை, அதை முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுக்கணும். நீங்கள் எடுத்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு முயற்சி எடுக்கணும். தேவ பிள்ளைகளே, ஆம், அதோடு கூட உங்கள் தீர்மானங்கள் நிறைவேறுவதற்கு தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஆண்டவரே, இதை நான் செய்கிறேன், இதை செய்ய எனக்கு உதவி செய்யும். பாருங்க, தானியேல் தீர்மானங்கள் அநேக தீர்மானங்கள். ஒன்று, தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று தீர்மானம் பண்ணிட்டான். இந்த காரியம் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில், என் விசுவாச வாழ்க்கையில், என் பரிசுத்த வாழ்க்கையில், என் ஊழிய பாதையில் என் வாழ்க்கையை பலவீனப்படுத்துகிறது, அல்லது எனக்கு இகழ்ச்சியை கொண்டு வருகிறது, அல்லது எனக்கு ஒரு பின்னடைவை கொண்டு வருகிறது, என்ற வாழ்க்கையில் சமாதான குலைச்சலை கொண்டு வருகிறது, அநேகரை இழக்க பண்ணுகிறது, ஐக்கியத்தை கெடுக்கிறது, அப்படி என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்த்து, தேவ பிள்ளைகளே, நம்முடைய தீர்மானங்களே நம்ம உறுதியாக இருக்க வேண்டும். நிறைய நேரத்தில் அப்படி நம்ம எடுக்கிறது இல்லை. நம்ம மனம் போன போக்கில், நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதை செஞ்சிடுவோம். விதாண்டாவாதமாக சவுல் அப்படி தான் கெட்டு போனது. ஆனால் தாவீது சொல்கிறாங்க இல்லைங்களா, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும், உம்முடைய செம்மையான ஆவி என்னை நல்ல ஆவி செம்மையான பாதையில் என்னை நடத்தட்டும்னு சொல்லி கேட்குறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் தேவ பிள்ளைகளே, நம்முடைய தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கு தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணணும். ஆண்டவரே, இதை நான் பண்ணியிருக்கேன், நிறைய காரியங்கள் நான் ஜெபிச்சிருக்கிறேன், அப்போ கர்த்தாவே இதை செய்யணும்னு நான் விரும்புகிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆண்டவர் சொல்லுவார், என்ன பண்ணுவார்? செய்யின்னு சொல்லுவார். சில நேரத்தில் நான் அடம்பிடிச்சி சில காரியங்களை செஞ்சதும் உண்டு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த காரியங்களுக்கு கர்த்தரே சில தடைகளை உருவாக்குவார். இது வேண்டாம், இது உனக்கு பக்தி விருத்தி உண்டாக்காது, இது உனக்குள்ளே பரிசுத்தத்தை உண்டு பண்ணாது, இந்த காரியம் நீ கர்த்தருக்குள் வளருவதற்கு இது ஏதுவாக இருக்காது, இப்படிப்பட்ட தவறான தீர்மானங்களை எடுத்துடாத, நீ அமைதியாரு, கொஞ்சம் பொறுமையாயிரு, கர்த்தரே காரியத்தை கைகூடி வர பண்ணுவா, காரியத்தை மாறுதலாய் மாற்றுவா என்று தேவன் சொல்லுகிற ஆலோசனைக்கு எனக்குள்ளே கன்ஃபியூஸாக இருக்கிற நேரத்தில் பொறுமையாக இருந்து ஆண்டவருடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுத்துருவோம். அன்பு பிள்ளைகளே, நான் என்ன சொல்லுகிறேன்? முதலாவது, நம்முடைய வாழ்க்கையில் தீர்மானங்கள் தேவை. ரெண்டாவது, நல்ல தீர்மானங்கள் தேவை. மூன்றாவது, தீர்மானங்களில் உறுதியாக இருக்க வேண்டும். எஸ், இதை எடுக்கணும். நான்காவது, அந்த தீர்மானம் நிறைவேற்ற பிரயாசப்படணும். நான்காவது, தேவ பிள்ளைகளே, நான்காவது, அந்த பிரயாசம் நிறைவேறுவதற்கு
கர்த்தரிடத்தில் தினமும் விண்ணப்பம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த காரியம் நடக்கணும்னு நான் விரும்புகிறேன், இந்த காரியத்தை என் வாழ்க்கையில் செஞ்சு கொடுங்கன்னு நீங்கள் விண்ணப்பம் பண்ணணும். தானியேல் பார்த்தீங்கன்னா நிறைய தீர்மானங்கள் எடுக்கிறார். அவர் வாழ்க்கையில் எடுத்த சில தீர்மானங்களை நம்ம கொஞ்சம் தியானித்து பார்க்கலாம். ஒன்று, தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று தீர்மானம் பண்ணுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்மை தீட்டுப்படுத்துகிற காரியம் என்ன? நம்ம பரிசுத்த வாழ்க்கை கெடுக்கிற காரியங்கள் என்ன? நம்மளுடைய விசுவாசத்தை கெடுக்கிற வாழ்க்கை என்ன? இந்த ஐக்கியத்தை கெடுக்கிற காரியங்கள் என்ன? என்ன பாவம், எந்த மனுஷன், எந்த இருதயத்தின் கடினம், அதை சற்று யோசித்து பாருங்கள். அந்த தீர்மானங்களை மாற்ற கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்வார். நீங்கள் தப்பான காரியத்தில், நான் சில தீர்மானத்தை நான் பார்த்துருக்குறேன், நான் அவங்ககிட்ட பேசவே மாட்டேன். உங்கள் தீர்மானம். அவங்ககிட்ட ஜென்மமே செத்து போனாலும் அவன் வீட்டு வாசப்படியில் நுழைய மாட்டான். கெட்ட தீர்மானம், கெட்ட தீர்மானம். கெட்டு போயிடுவோம் தேவ பிள்ளைகள். அவனுக்கு நம்ம இந்த உலகத்தில் ஆண்டவர் சொல்லார், கூடுமான மட்டும் யாவரோடும் சமாதானமாயிருங்கள். தேவ பிள்ளைகளே, உங்கள் வீம்பு தேவ பிள்ளைகளை காரியத்தை சாதிக்காது. மனுஷனுடைய கோபம் தேவ நீதியை நடப்பிக்க மாட்டாது. நம்ம என்ன கோபமாக இருந்தோம், நம்ம கடினமாக இருந்தோம், அது நமக்கு தான் கஷ்டம். ஆனால் தெய்வீக சுவாபத்தை தரித்து கொள்ளும்போது அதுக்கு நன்மையாக முடியும் தேவ பிள்ளைகளே. நன்றாக கவனித்து பாருங்கள். அப்போ தீர்மானம் நிறைவேறுவதற்கு பிரயாசப்படணும். ஒரு தீர்மானம் நேற்று தினத்தில் எடுத்தோம். அதாவது தண்ணீரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு கொடுக்கலான்னு சொல்லி தீர்மானத்தை எடுத்தோம். தேவ பிள்ளை எடுத்த உடனே அதற்கான பாருங்கள், இது தேவனுக்கு பிரியமா, இது நல்லதா என்று சொல்லி யோசிக்கும் போது நன்மையான காரியம், கடவுளுக்கு பிரியமானது. இதனால் அநேகர் போஷிக்கப்படுவாங்க, அநேகர் சாப்பிடுவாங்க. அதுக்கான தீர்மானம் எடுத்து, இது ஒரு நல்ல தீர்மானம். ரெண்டாவது, இதை தீர்மானத்தை உறுதியாய் நின்று செய்ய வேண்டும். என்ன பண்ணணும்? இதில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், சோர்வுகள் இருக்கும், தேவைகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். அதை உறுதியாய் செய்யணும். ஓகே, உறுதியாக நிற்கிறதுக்கு ஒரு 4-5 பேர் நின்னாங்க கூட, அதை உறுதியாக நின்றோம். ரெண்டாவது, அந்த தீர்மானம் நிறைவேறுவதற்கு முயற்சி எடுக்கணும், பிரயாசப்படணும். அதுக்கான பிரயாசப்படுகிறதுக்குன்னு சில பிள்ளைகள், தேவ பிள்ளைகள் அதுக்கு பிரயாசப்படுவதற்கு முயற்சி எடுத்தார்கள். பாருங்கள். அடுத்து, அந்த ஆண்டவரை இதை நல்லா வாய்க்க பண்ணணும். ஒரு ஜெபமும் பண்ணுறோம் அதுக்கு. பாருங்கள், அதற்கு தேவையான பண உதவிகளும் கர்த்தர் கொடுக்கிறார். சில தேவ மனுஷர்கள் இதை கேள்விப்பட்டு என்ன பண்ணாங்க, இதுக்கு நானும் உதவி செய்கிறேன் என்று சொல்லி சில நல்ல உள்ளங்கள் இதற்கு உதவி செய்தது. தேவ பிள்ளைகளே, இப்போ என்னன்னா, இந்த தீர்மானம் நல்ல தீர்மானம். இந்த தீர்மானத்தில் கர்த்தர் கரம் இருந்தது. இந்த தீர்மானத்தில் பார்த்தீங்கன்னா எனக்குரிய 200-300 பேருக்கு மேலே, எத்தனை 400 பேர் இருக்குது, 300 பேருக்கு மேலே இருக்குது, 400 பேருக்கு மேலே லோக்கலெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேருக்கும் கர்த்தர் உணவுகளை கொடுக்க கர்த்தர் உதவி செய்தா. தேவ பிள்ளைகளே, இதை தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டோம். இந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினா. தானியேலுடைய தீர்மானத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, தன்னை எந்த சொல்லும் அசுத்தப்படுத்தி கொள்ளக்கூடாது. இது அவசியமான தீர்மானம். நம்ம பரிசுத்தத்தை எதுவும் கெடுத்துடக்கூடாது, எந்த பாவமும் கெடுத்துடக்கூடாது, எந்த மனுஷனும் கெடுத்துடக்கூடாது, எந்த கெட்ட பழக்கமும் கெடுத்துடக்கூடாது, எந்த சுவாபமும் நம்ம வாழ்க்கையை அழிச்சிடக்கூடாது. நாம் எப்படி தான் இருக்கோம், நாம் எப்படி தான் வாழணும், நல்ல குணத்தோடு தான் வாழணும். தேவ பிள்ளைகள், ஒரு தேவ மனிதர்கள், சில மனிதர்கள் வந்தார்கள், இடத்துல பேசிக்கொண்டு சில குடிக்கிற பழக்கமுடைய ஆட்கள் அவங்கள குறித்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அந்த குடி, அவங்க குடிச்சிருந்த விட்டுணுன்னு நினைப்பாங்களாம், குடிக்கிறத நிறுத்தின்னு நினைப்பாங்களாம், தீர்மானம் எடுப்பாங்களாம். தீர்மானம் எடுத்து ஒரே ஒரு வாரத்தில் தீர்மானத்தை மாற்றுவாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க மாற்றிடுவாங்க, அல்லது ஃபெஸ்டிவல்ஸ் மாற்றிடும், ஏதோ ஒரு காரியத்தை திரும்ப குடிக்க துவங்கிடுவாங்க. அவங்க தீர்மானத்தில் உறுதியாக இருக்குது. அதை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நோய் என்று சொல்லுகிறார், குடி நோய். இது நோயில் அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இதை பரிபூர்ணமாக விட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி பரிபூர்ணமாக அவங்கள விடுவதற்கான பயிற்சிகளை தெரிவிக்கணும்னு சொல்லி, ஒருவேளை உங்கள் தீர்மானத்தில் நீங்கள் கூட உறுதியாக இருக்க முடியாது,
கொஞ்சம் நாளுக்கு அதை உறுதியாக இருங்க, ட்ரை பண்ணுங்க, அதில் கண்ணுங்க அர்த்தமாக இருங்க, உஷாராக இருங்க. ஆண்டவரே இதிலெல்லாம் நான் உறுதியாக இருக்கணும். தேவ பிள்ளைகளே, நிறைய நேரத்தில் நமக்கு இருக்கிற ஸ்தானங்கள், கிருபைகள், தாளந்துகளெல்லாம் இழந்து போயிடுவோம். அதனால் அது தீர்மானங்களை உறுதியாக இருக்கணும். தானியேலுடைய தீர்மானம் தீட்டுப்படுத்தக்கூடாமல் இருக்கணும் தீர்மானம். ரெண்டாவது, உண்மையாக இருக்கணும்னு தீர்மானம் எடுத்துட்டான். என் பொறுப்புகளில் நான் உண்மையாக இருக்கணும். நான் இதை சுருக்கமாக சொல்கிறேன், என் பொறுப்புகளில் உண்மையாக இருக்கணும். அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்கிறார், என்ன வேலை கொடுத்துருக்கிறார், என்ன தாளந்தை கொடுத்துருக்கிறார், அந்த பொறுப்புகளில் தானியேல் அந்த தீர்மானத்தில் உண்மையாக இருந்தால் நம்ம பொறுப்புகளில் உண்மையாக இருக்கணும் என்கிற தீர்மானம். அடுத்து பார்த்தீங்கன்னா தானியேல் இருந்த அடுத்த தீர்மானம் என்னன்னா, தேவப்பிள்ளை 3 வேளையும் ஜெபிக்கணும்னு சொல்லி உறுதியான தீர்மானம். தேவப்பிள்ளை மற்றதுக்கு நல்ல தீர்மானம் எடுத்துருவோம், ஜெப வாழ்க்கைக்கு தீர்மானமே எடுக்க மாட்டோம். கர்த்தரை அறிகிற மற்றதெல்லாம் அதில் காம்ப்ரமைஸ் ஆகிடுவோம். ஆனால் ஜெப வாழ்க்கை தீர்மானம். ஒரு மனுஷன், ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், அந்த பிஸ்னஸ் மேன் ஒரு பக்தியுள்ள மனுஷன். அந்த பக்தியுள்ள மனுஷன் ஒரு நாள் அவரை சந்தித்தேன், பேசிக்கொண்டே இருந்தேன். பேசிக்கொண்டிருக்கும்போது அவர் சொன்னார், அவர் கொஞ்சம் நல்லா வாழ்க்கையில் நல்ல உயர்ந்த நிலைமைக்கு வந்துட்டவர். என்ன கேட்டால், அண்ணே நீங்கள் இவ்வளோ நல்லா டெவலப் ஆகிருக்கிறீங்க, உங்கள் ரகசியம் என்ன, உங்கள் ப்ரோக்ராம் என்னன்னு கேட்டேன் அவர்கிட்ட. அவர் என்ன சொன்னார்னா, ரகசியம்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம வேலையில் பொறுப்பாக இருக்கணும். பொறுப்பாக இருந்து எப்படி நீங்கள் பொறுப்பாக இருக்கிறீங்கன்னா, ஒன்றும் இல்லை, காலையில் 5 மணிக்கு எழுந்துடுவேன், காலையில் கொஞ்ச நேரம் பர்சனல் ஒர்க் வாக்கி, அது காலையில் எழுந்து பர்சனல் ஒர்க்கெல்லாம் அந்த காலை கடன்கள்லாம் முடித்து குளிச்சுட்டு 1 மணி நேரம் நான் பூஜை அறைக்கு போயிடுவேன். ஒரு புறஜாதி சன்மார்க்க ஒரு புறஜாதி மனுஷன் பூஜை அறைக்கு போயிட்டு நான் எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு, எல்லா படமும் இருக்கும் என் வீட்டில், எல்லா படம் அந்த சாமிங்களுக்கு பூஜை பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் சாமிக்கு பூஜை பண்ணிட்டு அடுத்து என் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுவேன். காலையில் அந்த பானன்னா அந்த நாள் முழுதும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இது என் வாழ்க்கையில் டெய்லி ரெகுலராக செய்கிற காரியங்கள். அன்பு பிள்ளைகளே, நான் பாருங்கள், அந்த மனுஷ வாழ்க்கையில் இதெல்லாம் ரெகுலராக செய்கிறாங்க. நம்முடைய முன்னாள் முதலமைச்சரை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் காலையில் எழுந்து அவர் அந்த அண்ணா அறிவாலயத்துக்கு போயிட்டு முதலாவது வாக்கிங் போவாராம், புக்ஸ் படிப்பாராம், அவருடைய வச்சிருக்க அந்த பத்திரிகை அலுவலகத்துக்கு போவாங்களாம். காலை வேலைங்களாம் அது குறைஞ்சது அவங்க அதிகாலையில் எழுந்துக்கிறது 4 மணிக்கு எழுந்துக்குவாங்களாம். பெரிய முதலமைச்சர் அவங்க பாருங்கள், 4 o'clock எழுந்து அவங்க டெய்லி ஒர்க்ஸ் எல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போவாங்களாம், அரசு வேலைகளை பார்ப்பாங்களாம். தேவ பிள்ளைகளை, அவங்க தீர்மானங்கள் தான் அவங்கள உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரும். நம்முடைய தீர்மானங்கள் கூட நம்மளை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரும். தேவ பிள்ளைகளே, தானியேலுடைய தீர்மானம் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது, என் ஆவி தீட்டுப்படக்கூடாது, என் சிந்தனை தீட்டுப்படக்கூடாது, நான் சுத்தமாக இருக்கணும், என் ஸ்பிரிட் கரப்ட் ஆகக்கூடாது, என் ஆவியை சுத்தமாக வச்சுக்கணும். அது ஒரு பெரிய முக்கியமான டிசிஷன். ஏன்னா ஆவி நல்லா இருந்தால் தான் சிந்தை நல்லா இருக்கும், சிந்தை நல்லா இருந்தால் தான் வார்த்தை நல்லா இருக்கும், வார்த்தை நல்லா இருந்தால் தான் தேவ பிள்ளைகள் சுவாபம் நல்லா இருக்கும், சுவாபம் நல்லா இருந்தால் தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆவி சரியில்லைன்னா உங்கள் வாழ்க்கையே சரியில்லாமல் போயிடும். நம்ம ஆவியை தூய ஆவியால் நிரப்பப்படணும். தேவ பிள்ளைகளே, அடுத்து பார்த்தீங்கன்னா தானியேலுடைய இன்னொரு காரியம்னா, தேவனை தவிர, ஆண்டவரை தவிர வேறு எந்த விக்கிரகங்களுக்கும் எந்த தெய்வங்களுக்கும் அவன் இடம் கொடுக்கலை. ஆண்டவரை தான் முக்கியம் ஆண்டவரை தான் க்ளோரிஃபை பண்ணுறான், ஆண்டவருக்கு தான் இம்பார்ட்டன்ட். வேதம் என்ன சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்போது எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்கிறார். நீங்கள் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? முதலாவது தேவனுக்கு மரியாதை கொடுக்குறோமா? ஆண்டவர் என்ன சொல்கிறார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களே நான் அவர்கள் கனமீனம் அடைவார்கள். அவர் பண்ணுறதில்ல, நம்மளே அடைஞ்சிடுறோம், கனையின நம்மளே அடைஞ்சிடுறோம். அப்போ கர்த்தரை கனம் பண்ணணும்னு தேவன் அதை விரும்புகிறார். கர்த்தர் ஒரு பிதா ஆண்டவர் அவரை கனம் பண்ணி பாருங்கள். எப்படி கனம் பண்ணுறது? நம்முடைய டைமிங்கில் கர்த்தரை கனம் பண்ணணும், அவரை தேடுறதுல கனம் பண்ணணும், அவர் உண்மையாக வாழ்கிறதுல கனம் பண்ணணும்,
கொடுக்கறதுல கனம் பண்ணணும், செயல்பாடுகளை கனம் பண்ணணும். அப்படி கனப்படுத்தி கர்த்தருக்கு கனப்படுத்தி கொண்டே இருப்பாருங்க. ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆகும் பாரு நமக்குள்ளே. ரொம்ப சந்தோஷம். வீட்டு வேலையை செஞ்சால் எவ்வளோ சோறு வருது இல்லையா? நேற்று தினத்தில் காலையில் ஒரு 200 பேருக்கு சாப்பாடு செய்கிறாங்க, மத்தியானத்துக்கு ஒரு 200 பேருக்கு சாப்பாடு செய்கிறாங்க. எப்படி செஞ்சுருப்பீங்க? எவ்வளோ இந்த எனர்ஜி வருது. அதான் தேவப்பிள்ளை, நன்மை செய்தால் எனர்ஜி ஃபார்ம் ஆகும். பாசிட்டிவாக திங்க் பண்ணால் எனர்ஜி ஃபார்ம் ஆகும். தீமை செய்தால் எனர்ஜி போயிடும். பேடாக திங்க் பண்ணிங்கன்னா, நெகட்டிவாக திங்க் பண்ணிங்கன்னா உங்கள் எனர்ஜி லாஸ் ஆகிடும். இதை தெரிஞ்சுக்குங்க தேவ பிள்ளைகளே. நமக்கு குட் பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு தேவை. அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எப்போ வரும்? கர்த்தரை கனம் பண்ணும்போது, நன்மை செய்யும்போது, நம்முடைய ஆவியை காத்து கொள்ளும்போது, நல்ல தீர்மானங்களை எடுக்கும்போது நல்ல எனர்ஜி நமக்குள்ளே உண்டாகும் தேவ பிள்ளைகளே. அது மாத்திரம் இல்லாமல் தேவனை தவிர வேறு எதையும் நான் வர்ஷிப் பண்ண மாட்டேன். ஒரு குட் தீர்மானம். அடுத்த ஒரு 3வது ஒரு தீர்மானம்னா, அவன் 3 வேளையும் ஜெபிக்கிறதுல உறுதியான தீர்மானம். தேவ பிள்ளைகளே, 3 வேளையும் ஜெபிக்கிறாங்க. அதுக்கு நிறைய தடை வந்தாலும் அந்த தீர்மானத்தில் அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு தீர்மானத்தை பார்த்தீங்கன்னா, ஆண்டவரிடத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குற ஒரு வாழ்க்கை. கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டு அதன்படி நடக்கிற ஒரு தீர்மானம். ராஜா சொல்கிறாரு, நீ சொப்பனத்தை எல்லாம் சொல்கிறியாமே. அவன் அப்படின்னு ராஜா அவனை கனம் பண்ணி கூப்பிடும்போது அவன் சொல்கிறான், இல்லை கர்த்தர் தான் இது நலமான உத்தரவு கொடுப்பார்னா அப்படின்னு சொல்லி கர்த்தரிடத்தில் அந்த சத்தத்தை கேட்குறாரு, சித்தத்தை கேட்குறார். ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு சொல்லி கர்த்தர்கிட்ட கேட்டு அந்த காரியங்களை வாய்க்க பண்ணும்படி செய்கிறார். அந்த பிள்ளைகளே, நான் ஒன்று சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்? நான் முடிக்கிற செய்தியை, தீர்மானம் வேணும். அந்த தீர்மானம் நல்ல தீர்மானமாக இருக்கணும். 2வது, அந்த தீர்மானத்தில் உறுதியாக இருக்கணும். 3வது, அந்த தீர்மானம் நிறைவேற பிரயாசப்படணும். 4வது, அந்த தீர்மானத்துக்காக தேவனிடத்தில் வேண்டுதல் செய்யணும். அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற தேவன் இரக்கத்தையும் தயவையும் கிருபையும் தருவார். சோமல்லாமா கண்களை மூடி, ஆண்டவரே இந்த காலை வேளையில் நாங்கள் தீர்மானத்தை குறித்து தியானிச்சிருக்கிறோம். அந்த நல்ல தீர்மானங்களை எடுக்க எங்களுக்கு உதவி செய்யும், எங்களை பலப்படுத்தும், எங்களை ஆசீர்வதியும். அப்பா, உமக்கு பிரியமானது செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரும். நம்முடைய செம்மையான வழியில் நடத்த எங்களுக்கு உதவி செய்யும். நீங்கள் அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி, ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி, கிருபை உண்டாகிறதுக்காக நன்றி, பலன் உண்டாகிறதுக்காக நன்றி. அதுக்காக கொடாகொடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன். ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் உள்ளமே பரிசுத்த நாமத்தில். என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தர் செய் சகல வாரம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும், பிதாவானுடைய அன்பும், பரிசுத்தாவுடைய ஐக்கியம், பழக்க வழக்கம் என்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.